வெப்3லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட் வரும். யாஹூ வெப்சைட்லாம் அன்னைக்கு இருக்கும். அதுகிட்ட நீங்க எந்த இன்புட்டும் கொடுக்க முடியாது. வெப்சைட்டை மட்டும் தான் போட முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, அதுகிட்ட நீங்க ஏதாவது இன்புட்டா கொடுப்பீங்களா? இல்ல அதுகிட்ட ஏதாவது பேசுவீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்க படிக்கிறீங்க. அவ்வளவுதானே. அதுகிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல இருந்த பழைய காலத்து இன்டர்நெட்ல இருக்கிற வெப்சைட் தான் Web1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி. அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நம்ம படிப்போம், அவ்வளவுதான். அப்போ Web2ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2000க்கு அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பீரியட்ல தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு ஒரு வெப்சைட்ல அக்கௌண்ட்டே கிரியேட் பண்றதே உருவாச்சு. நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். ஒரு ஒரு 40 வயசுல இருக்கவங்களுக்கு தான் இது ஞாபகம் இருக்கும். ஓர்கூட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இது ஒண்ணு கொண்டு வந்தான். இன்னைக்குதான் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றோம். அன்னைக்கு இருந்த ஃபர்ஸ்ட் வந்த அந்த சோசியல் மீடியா ஓர்கூட் அப்படின்றது. இன்னைக்கு அது இல்லை. அந்த பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் ஜிமெயில், இமெயில், யாஹூ மெயில், ரெடிஃப் மெயில்லாம் வர ஆரம்பிச்சது. யூசர் ஐடி பாஸ்வேர்டை அங்க உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடிலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. அவன் ஏதோ நியூஸ் கொடுப்போம், அதை படிப்போம், அவ்வளவுதான். ஆனா Web2ன்றது யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்க அதுகிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க ஏதாவது போட்டோ போடுவீங்க, நீங்க ஏதாவது மெயில் அனுப்புவீங்க. இதுக்கு முன்னாடி அது கொடுக்கறது மட்டும் தானே நமக்கு வந்துட்டு இருந்தது. இனிமேல் நீங்களும் கொடுப்பீங்க. அது குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும். நீங்க போட்டோ போடுவீங்க, வேற யாராவது அதுக்கு லைக் பண்ணுவாங்க, நீங்க ஏதாவது ஆடியோ போடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் Web2 அப்படின்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த Web2 தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பூம் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் Web3. ஸோ நம்ம இப்போ அடுத்தபடியா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Web3 போயிட்டு இருக்கோம். ஏன் இந்த Web2 விட்டு Web3 போறோம்? Web2ல இருந்து Web1ல இருந்து Web2க்கு வந்ததுக்கான காரணம், Web1ல வந்து நம்ம பேச முடியாது. அது கொடுக்கறத மட்டும் தான் நம்ம படிக்க முடியும். Web2ல நீங்களும் அதுகிட்ட பேசலாம். நீங்க அதுல போட்டோ போடலாம், நீங்க ஏதாவது அதுல போட முடியுது இல்லைங்களா? அதனால Web2க்கு போகணும். ஆனா Web2ல என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம எதையாவது பண்றோம், நம்ம போட்டோ போடுறோம், நமக்கு பிரைவசி இல்லாம போயிடும். நம்ம யூசர் ஐடி தெரியும், அவனுக்கு பாஸ்வேர்டு தெரியும், நம்ம பேர் தெரியும், வயசு தெரியும், நம்ம மேலா ஃபீமேலா, நமக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ரிலேட்டிவ்ஸ் யாரு, நம்ம எப்போ எந்த ஊருக்கு போறோம், நம்ம லொக்கேஷன் எந்த லொக்கேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு எவ்வளவோ டீட்டெயில்ஸ் என்ன பண்றாங்க Web2ல சேகரிக்கிறாங்க. இதனால என்ன சார் ஆயிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரைவசி பாதிக்கப்படும். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க போன வருஷம் எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா இவங்களுக்குலாம் தெரியும். யாருக்குன்னா ஃபேஸ்புக், கூகுள் இவங்களுக்குலாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க நின்னா, நடந்தா, போனா, வந்தா, பார்த்தா, எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஜூம்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்றது கூட ஃபேஸ்புக், கூகுளுக்கு தான் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ அந்த அளவுக்கு உங்க டேட்டாவை Web2ல எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன் சார் டேட்டாவை எடுக்கிறாங்க? டேட்டா தாங்க காசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எந்த கம்பெனி பெரிய கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி நிறைய டேட்டா வச்சிருக்கானோ அவன் தான் இந்த உலகத்துல பெரிய கம்பெனி. அப்போ கம்பெனி கிட்ட டேட்டா நிறைய கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்க டேட்டாவை அவன் எடுத்து ஆகணும். அதனாலதான் உங்க போன்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து எல்லா டேட்டாவையும் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய டேட்டாஸ் நம்ம கிட்ட இருந்து போய்கிட்டே தான் இருக்கு. நம்ம எந்த ஆப் நிறைய யூஸ் பண்றோம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு தெரியும். யாருன்னா கூகுள், ஃபேஸ்புக்லாம் தெரியும். நம்ம ஒன்றும் இல்லைங்க, உங்க வாட்ஸ்அப்பை என்கிட்ட கொடுங்களேன், உங்களை பத்தி நான் சொல்ல முடியுமா? முடியாது. முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கு, கூகுள், இவங்க எல்லார்கிட்டையும் உங்க எல்லா டேட்டாவும் இருக்கு. நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க காரை பத்தி நிறைய தேடுறீங்கன்னா கார் பிடிச்ச மக்கள் அர்த்தம். நீங்க கிரிப்டோவை பத்தி நிறைய தேடுறீங்கன்னா கிரிப்டோ எந்தூசியாஸ்ட்னு அர்த்தம். அப்போ நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அவனுக்கு தெரியும். இதனால நமக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அவன் சம்பாதிச்சுட்டு போவான், எப்படி அவன் காசு ஆக்குவான்னு சொல்றேன் பாருங்க. உங்க டேட்டாவை அவன் காசு ஆக்கிடுவான். இப்போ நான் போயிட்டு நான் ஒரு ஆப் பண்ணியிருப்பேன், இந்த ஆப்பை மார்க்கெட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ்புக் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, இல்லை கூகுள் கிட்ட கொடுத்தேன்னா, அவன் என்ன என்ன தெரியுமா கேள்வி கேட்பான்?
உங்களுக்கு குழந்தைங்க கிட்ட காட்டணுமா, பெரியவங்க கிட்ட காட்டணுமா, மேலா ஃபீமேலா, எந்த வயசுல இருக்கவங்க கிட்ட காட்டணும், எந்த டைம்ல காட்டணும், எந்த ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட காட்டணும், எந்த நாட்டுல, இன்னும் எந்த தெரு வரைக்கும் கூட போயிடுவான் விட்டா. அவ்வளோ டீடைல்ஸ் அவன் கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்போ அவன் இதை அழகா மார்க்கெட் பண்ணி கொடுப்பான், என்கிட்ட காசு வாங்கிப்பான். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவன் டேட்டா சம்பாதிக்கிறான். அப்போ அவனுக்கு நிறைய டேட்டா போச்சுன்னா அவங்ககிட்ட நிறைய எலெக்ஷனே வைக்காம ரிசல்ட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பலம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவுக்கு தான். காரணம் உங்களோட டேட்டா. நீங்க எல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி. சிம்பிள். ஒரு போட்டோ போட்டு இந்த கட்சி போட்டோ போட்டு நீங்க எல்லாரும் லைக் போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. ஸோ எலெக்ஷனே வைக்காம ரிசல்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு டேட்டா இருக்கு. இதனால என்ன சார் நமக்கு அப்படின்னா நம்ம பிரைவசி போயிடுது. ஸோ நம்ம பிரைவசி போயிடுது. அப்போ நம்ம யாருன்னே தெரியாம நெட்டுக்குள்ள போகணும் சார். நம்ம யாருன்னே தெரியாம இன்டர்நெட்டுக்குள்ள போகணும். நமக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்துடணும். அப்போ நமக்கு பிரைவசி கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா யூசர் ஐடி இருக்கக்கூடாது, பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. உடனே நீங்க கேட்கலாம், சார் எப்படி சார் வெப்சைட்டுக்குள்ள போறது, யூசர் ஐடியே இல்லாம பாஸ்வேர்டே இல்லாம எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணி போறது? ரைட்டுங்களா? சிம்பிள். அங்கதான் வேலட்ஸ் அப்படின்றது வருது, வெப்3 அப்படின்றது வருது, பிளாக் செயின் அப்படின்றது வருது. இதுதான் வெப்3. அங்க யூசர் ஐடி கிடையாது, பாஸ்வேர்டு கிடையாது, உங்களை பத்தி எந்த டீட்டெயிலுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் உங்களை உள்ள விட போறதே உங்களோட வேலட் அட்ரஸ் வச்சுதான். அப்போ வேலட் அட்ரஸ் அவனுக்கு தெரியும்ல, அப்ப நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமே சார் அப்படின்னா. சரி, நீங்க வேலட் அட்ரஸ் கிரியேட் பண்ணீங்களா பெல்டெக்ஸ்ல? என்ன டாக்குமெண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணீங்க? யூசர் ஐடி, ஐ மீன் கேஒய்சி டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? பெல்டெக்ஸ் வேலட்டை டவுன்லோட் பண்ணீங்க, வேலட் அட்ரஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த வேலட் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்க ஐடி அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ஐடிக்கு பேர் என்ன, ஊர் என்ன, உங்க மேலா ஃபீமேலா, ஏஜ் என்ன, எந்த ஊரு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. உங்க வேலட் அட்ரஸ் தான் யூசர் ஐடி, அவ்வளவுதான். அப்போ வேலட் அட்ரஸை வச்சே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் வேலட் அட்ரஸ் வச்சு ஜாயின் பண்றது அந்த வெப்சைட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் உங்களுக்கு இன்ஜெக்டட் வெப்3 அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும். ப்ரௌசருக்குள்ளேயே வேலட்டை வச்சிருவாங்க. ஒரு ப்ரௌசர் இருக்குன்னா அந்த ப்ரௌசருக்குள்ளேயே வேலட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு பெல்டெக்ஸ் ப்ரௌசர் சொல்றோம், பெல்டெக்ஸ் ப்ரௌசர்லயே வேலட். ரைட்டுங்களா? பீசாட் சொல்றோம், பீசாட்குள்ளேயே வேலட். பிளாக் செயின் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ளலாம் டிஃபால்ட்டா வேலட் வந்துடும். சரி, ஓகே சார். அப்ப இன்னைக்கு அந்த வெப்3 வச்சு ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், காமிக்கலாம். ஸோ வெப்3 வச்சு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நான் யூசர் ஐடி இல்லாம லாகின் பண்ற ஒரு வெப்சைட் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் ஒன் வெப்சைட், PancakeSwap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட் வெப்3 பேஸ்ட் வெப்சைட். இந்த மாதிரி வெப்சைட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்சாக்ஷன், ஐ மீன் விற்கிறதுக்கு வாங்கறதுக்கு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சியை விற்கலாம், வாங்கலாம். ஆனா நம்ம யாரு எவங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. யாரு விற்கிறான்னு தெரியாது, யாரு வாங்குறான்னு தெரியாது. சார், மற்ற எக்ஸ்சேஞ்சில் கூட தான் தெரியாது யார்கிட்ட இருந்து வாங்குறேன்னு. உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஓனருக்கு தெரியும். யார்கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியும். ஆனா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓனருக்கு, PancakeSwap பண்ற எக்ஸ்சேஞ்ச் ஓனருக்கு, யார் விற்கிற பொருளை யார்கிட்ட கொடுக்குறோம், யார் வாங்குறா, யார் விற்கிறான்றது அவனுக்கு கூட தெரியாது. இதுதான் டீசென்ட்ரலைஸ்டு உலகம்ன்றது. ஸோ இதுதான் வெப்3 பேஸ்டு அப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த வெப்3 பேஸ்ட் அப்ளிகேஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இவிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்த செய்யணும். செஞ்சாதான் இந்த டெக்ஸ் அப்ளிகேஷன், டெக்ஸ்னா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், இது எக்ஸ்சேஞ்ச். சார், பெல்டெக்ஸ்ல இப்ப பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெல்டெக்ஸ்ல இன்னும் இவிஎம் வரல. இவிஎம் இல்ல பிவிஎம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா இப்ப நம்ம இந்த பாக்குற விஷயத்த அப்படியே பெல்டெக்ஸ்ல செய்ய முடியும். சரிங்களா? நான் என்ன செய்யறேன்றத பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டே இந்த வெப்சைட்டுக்கு கிடையாது. இந்த வெப்சைட்டுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டே கிடையாது.
நான் எப்படி லாகின் பண்றேன்னு பாருங்களேன். இங்க எதை வச்சு லாகின் பண்றாங்க பாத்தீங்களா? கனெக்ட் வேலட். வேலட்டை வச்சு தான் நம்ம லாகினே பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட்ல நான் கனெக்ட் வேலட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே என்ன கேட்குது? யூசர் ஐடி பாஸ்வேர்டை கேட்டுச்சு? கேட்கவே இல்லை பாரு. எந்த வேலட்டை வச்சு கனெக்ட் பண்ண போறேன்? இங்க வந்து நாளைக்கு பெல்டெக்ஸ்ல பிவிஎம் இவிஎம்லாம் போட்ட உடனே பெல்டெக்ஸோட வேலட்டும் இவங்க லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அது ரிசர்ச்ல இருக்கு பெல்டெக்ஸ்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரைவசி இல்லாத கரன்சி, பட் இவிஎம் இருக்கு, அதனால இங்க காமிச்சிருக்கான். ஸோ நான் மெட்டாமாஸ்கை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என் வேலட் ஓப்பன் ஆகுது. என் வேலட் ஓப்பன் பண்ண உடனே கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குது. நான் கனெக்ட்னு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்க பாத்தீங்களா, இங்க கனெக்ட் வேலட்னு இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்குது? என்னோட வேலட்டோட அட்ரஸ் தான் இருக்குது. இதுதான் என்னோட யூசர் ஐடி. இப்போ இந்த யூசர் ஐடி யாருது எவங்கன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நான் இந்த ஐடியில் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நான் ஈஸியாக ஏதாவது வாங்கணும்னா வாங்கிடலாம். நான் பிஎன்பி வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாமே, பைனான்ஸ் பிளாக் செயினில் 12 பிஎன்பி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ 12 யூஎஸ்டி, சாரி யூஎஸ்டி நான் 12 போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டிடி போட்டு பிஎன்பி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12 யூஎஸ் டாலர் போட்டோம்னா எனக்கு 0.019 பிஎன்பி கிடைக்கும். அவ்வளோதான். நான் இங்கே கெட் இட் நவுன்னு போட்டேன்னா எனக்கு இங்கே வாங்குறதுக்கு என்ன வேலையோ அதை இங்கே ஆரம்பிச்சிடும். சில விஷயங்கள் பண்ணும், அது 2-3 டிரான்சாக்ஷன் பிளாக் செயினில் சைன் பண்ணும். பட் நாம் யாருன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் Web3 பேஸ்ட் வெப்சைட். ஸோ இதுதான் நம்ம Web3 டெக்னாலஜி அப்படின்றோம், ரைட்டுங்களா? இங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சாதாரண வெப்சைட், இதெல்லாம் தான் Web1, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க செகண்ட் வர்றது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Web2. இந்த Web2ல தான் இந்த குரோமு, ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட்டு, இது டிஸ்கார்டு, இது எல்லாமே, வாட்ஸ்அப் எல்லாமே. ஆனால் Web3க்குள்ள வந்துட்டீங்கன்னா இவங்கெல்லாம் யாருமே கிடையாது. இப்போ நான் உன்னை காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு நரி மூஞ்சி போட்ட மாதிரி. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் இந்த வேலட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து இந்த Web3க்குள்ள வந்துடும். ஸோ இந்த ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா Web3 தான். ஸோ அதனால தான் பெல்டெக்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா Web3 பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸு, Web3ல நமக்கு வந்து பிவிஎம் இவிஎம் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்ப்ளிகேஷன்ஸ். இதுதான் ஃபியூச்சரில் Web3ல வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா Web3ல எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம Web3ல வந்து அப்போ நம்ம ஃபோட்டோலாம் எங்கே சார் ஸ்டோர் பண்ணுவாங்க? ஃபோட்டோ, இமெயிலு அதெல்லாம் Web3ல கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்கள் யார் எவங்கன்னு தெரியாமல் அனுப்பலாம். அந்த ஃபைலை கூட என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் செயினில் தான் வைப்பாங்க. அந்த ஃபைலை கூட யாரும் உங்களை தவிர இன்னொருத்தர் போய் பிரிச்சே பார்க்க முடியாது, ரைட்டுங்களா? இன்னைக்கு கூட நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின், சாரி, இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஜிமெயில் மெசேஜஸ், இல்லை வாட் எவர் இஸ் தேர் இந்த மார்க்கெட், Web2ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நான் எடுத்துடுவேன், பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, ஆனா நீங்க பிளாக் செயின்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட மெசேஜஸ்லாம் யாருமே பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பீச் சாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க மெசேஜஸை யாராலையுமே பார்க்க முடியாது. ஓகே, தட்ஸ் அ பவர் ஆஃப் Web3. உங்களை தவிர யாராலையுமே எதையுமே டச் பண்ண முடியாது பிளாக் செயின். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட இமெயிலாக இருக்கட்டும், உங்க போட்டோவா இருக்கட்டும், இதெல்லாம் IPFS அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜிக்குள்ள கொடுத்து வச்சிருப்பீங்க பிளாக் செயின்ல Web3ல. ஸோ அது உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். உங்க போட்டோ பிளாக் செயின்லாம் போடலாம், ஆனா அதை நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த Web3 ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள். போக போக நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். நான் இதுதான் சொல்லியிருந்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது நிறைய நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நிறைய, சாரி பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட சில இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட இமெயில்ஸ், நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண போறோம். சரி, மக்களுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிரைவசி முக்கியம். நம்ம ஏதாவது பிரைவேட்டா கூட வச்சிருப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஃபேமிலிக்கு தெரிய வேண்டிய சில டீட்டெயில்ஸ் மட்டும் கூட வச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் நான் பார்ப்பேன் வந்து அப்படின்னு சொன்னா
அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கிறது கரெக்டா, இல்ல அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்க்கிறது கரெக்டா அப்படின்னு அங்கதான் அந்த பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து பெருசா போய் தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு மட்டும் தெரியக்கூடிய விஷயம் இவங்க எல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், வெப்3 பேஸ்டு டெக்னாலஜிஸ்குள்ள போறோம். இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா, யார்கிட்ட போய் தட்டினா இந்த கதவு திறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு வாட்ஸ்அப் இடத்துல கத்திய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வந்து மெட்டானா மார்க் ஜக்கர்பர்க். மார்க் வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்கா நீ பதில் சொல்றியா இல்லையா, இல்ல எங்க ஊர்ல உன்னை விட மாட்டோம், நீ எங்க ஊர்ல பிசினஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு மிரட்டினாங்கன்னா மார்க் என்ன பண்ணிடுவாரு, இந்தப்பா நீ எடுத்துக்க, எனக்கு பிசினஸ் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி யார் டேட்டாவை கேட்கறாங்களோ கொடுத்துருவாங்க. சரி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களோட ஜிமெயிலுக்கு ஆக்சஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த 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 சட்டத்தை ஏற்றிட்ட பிறகு ஜிமெயிலுக்கு மெயில் அனுப்பிச்சு நாங்க கவர்மெண்ட்ல இருந்து கேட்கிறோம், இன்னாருடைய இமெயில்ஸ் ஃபுல்லா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க முடியும். ஓகே. ஆனா நீங்க இந்த பிளாக் செயின் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது உங்களோட இமெயில ஆக்சஸ், அந்த இமெயில் வந்து பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்டிருந்ததுன்னா யாரை போய் கேட்க முடியும்? ஜிமெயில்னா சுந்தர் பிச்சை கிட்ட போயிட்டு வாங்கிடுவாங்க, இல்ல வாட்ஸ்அப்னா மார்க் கிட்ட போயிட்டு வாங்கிடுவாங்க. ஆனா நீங்க பிளாக் செயின்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா யார்கிட்ட போய் வாங்க முடியும்? பிளாக் செயின் கிட்ட போய் கேட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் செயின் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், நீ முடிஞ்சா என்ன நிறுத்திக்கோ. ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பிளாக் செயின் என்ன பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது. அப்போ பிளாக் செயினை போய் மிரட்டவும் முடியாது, நீ இங்க இயங்க முடியாது அப்படின்னா பிளாக் செயினை ஸ்டாப்பே பண்ண முடியாது. சி, யாருக்கு இங்க கிரிப்டோ கரன்சி பிடிக்கும்? எந்த அரசாங்கத்துக்கு கிரிப்டோ கரன்சி பிடிக்கும்? நமக்கு பிடிக்கும், சரி. ஆனா அரசாங்கத்துக்கு கிரிப்டோ கரன்சி பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பிடிக்காது. இத்தனை நாள் வரைக்கும் கரன்சியோட கண்ட்ரோல் நான் வச்சிருந்தேன்.